இருக்கிற இந்த உலகத்துல சில சமயம் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம பண்ற தவறுகளுக்குள்ளேயோ இல்ல புதிர்களுக்குள்ளேயோ தான் ஒளிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொருள் திடீர்னு எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படியே காத்துல கரைஞ்சு போனா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கதையில்ல. 1938ல உண்மையிலேயே இது நடந்தது. கிட்டத்தட்ட 100 பவுண்ட் எடையுள்ள கேஸ் நிரப்பப்பட்ட ஒரு சிலிண்டர் திறந்ததும் காலியா இருந்துச்சு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் எங்கேயுமே போகல. இந்த மர்மத்தோட மையத்துல ராய் பிளெங்கெட்னு ஒரு இளம் விஞ்ஞானி இருக்காரு. அவர் அப்போ ஒரு பெரிய அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற முயற்சியில இருந்தாரு. அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் அம்மோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான ரொம்ப ஆபத்தான கெமிக்கல்ஸை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலா பாதுகாப்பான புதுசா ஒரு குளிரூட்டிய கண்டுபிடிக்கிறது தான் பிளங்கெட்டோட நோக்கம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சியா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சயின்ஸ் எப்போதுமே நாம நினைச்ச வழியில போகாது. பிளங்கெட்டோட பரிசோதனையும் அப்படிதான். அவர் போட்ட பாதையில இருந்து விலகி அவரை ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. இப்ப இந்த முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏப்ரல் 6, 1938ல பிளங்கெட் அந்த கேஸ வெளியே எடுக்க வால்வ திறக்கறாரு. ஆனா ஒண்ணுமே வரல. சிலிண்டர் காலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதை எடை போட்டு பார்த்தா எடை குறையவே இல்ல. அப்படின்னா அந்த பொருள் உள்ளேதான் இருக்கு. ஒரு பொருள் ஒரே நேரத்துல உள்ளேயும் இருக்கு, ஆனா காலியாவும் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த மாதிரி ஒரு குழப்பமான நேரத்துல நம்மள் பல பேர் இது ஒரு தோல்வின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா ஒரு உண்மையான விஞ்ஞானியோட ஆர்வம் இந்த மாதிரி தருணங்கள்ல தான் வெளிப்படும். பிளாங்கெட் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். ஆமா, அவருக்கு இருந்த ஒரே வழி அந்த ஸ்டீல் சிலிண்டரை அறுத்து உள்ள என்னதான் இருக்குன்னு பாக்குறது தான். அந்த மர்மத்தை உடைக்க அவர் ஒரு வழக்கத்துக்கு மாறான செயல்ல இறங்கினார். உள்ள என்ன இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. உள்ள பிளங்கெட் பார்த்ததையும் தான் காணாம போன அந்த கேஸோட ஆவி மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல மெழுகு மாதிரி ஒரு பொருள் அந்த சிலிண்டரோட உட்பக்கத்துல படிஞ்சிருந்துச்சு. அதை தொட்டு பார்த்தா ரொம்பவே வழுவழுப்பா இருந்திருக்கு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, அந்த கேஸ் உண்மையில மாயமா மறையல. அதுக்கு பதிலா அது உருமாறி இருந்துச்சு. அந்த வெள்ளை நிற பொருள்தான் காணாம போன அந்த கேஸோட புது வடிவம். அங்கே ஒரு தற்செயலான அற்புதம் நிகழ்ந்திருந்தது. அதாவது அந்த சிலிண்டருக்குள்ள பாலிபடியாக்கம்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கேஸ்ல இருந்த சின்ன சின்ன மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கோத்துக்கிட்டு ஒரு நீளமான சங்கிலி மாதிரி மாறி ஒரு திடப்பொருளா உருவாகியிருக்கு. இது முற்றிலும் ஒரு புது மெட்டீரியல். இந்த புதுசா உருவான பொருளுக்கு சில அஃபிசியமான குணங்கள் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப வழுக்கும் தன்மை கொண்டது. எவ்வளோ சூட்டையும் தாங்கும். எந்த விதமான அரிக்கும் ஆசிட் பட்டாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அது மட்டுமல்லாம தண்ணியும் தூசியும் அது மேல ஒட்டாது. இது உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான கண்டுபிடிப்பு. இந்த விசித்திரமான பொருள் லேப விட்டு வெளியே வந்து உலகத்தையே மாத்த போகுதுன்னு அப்ப யாருக்கும் தெரியாது. முதல்ல 2வது உலகப் போர்ல அணுகுண்டு தயாரிக்கிற ப்ராஜெக்ட்ல ரகசியமா இத பயன்படுத்தினாங்க. போருக்கு அப்புறம் டெஃப்லான்ங்கிற பேர்ல மார்க்கெட்டுக்கு வந்தது. ஆனா ஒரு பிரெஞ்சு இன்ஜினியரோட மனைவி கேட்ட ஒரு சின்ன கேள்விதான் இதோட தலையெழுத்தையே மாத்துச்சு. மீன் வறுக்கும்போது சட்டியில ஒட்டாம இருக்க இதை பயன்படுத்தலாமேன்னு அவங்க கேட்டாங்க. அவ்வளவுதான், டெஃப்லான் உலகத்துல இருக்கிற எல்லா கிச்சனுக்குள்ளேயும் நுழைஞ்சது. சோ இந்த கதை வெறும் டெஃப்லான் பத்தினது மட்டும் இல்ல. இது நம்ம தவறுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வடிவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தினது. நாம எதிர்பார்க்காத சில நிகழ்வுகளோட சக்திய புரிஞ்சுக்கிறத பத்தினது. இதுக்கு பேர்தான் செரெண்டிபிட்டி. அதாவது இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. ஒரு எதிர்பாராத நிகழ்வை சந்திக்கும் பொழுது அதுல இருக்கிற வாய்ப்பை சரியா அடையாளம் கண்டுக்கிற ஒரு தயார் நிலையில இருக்கிற மனசு. பிளங்கெட்டோட அந்த ஆர்வம்தான் ஒரு தற்செயல் நிகழ்வை ஒரு புரட்சியா மாத்துச்சு. லூயி பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும். கவனிக்கிற இடத்துல வாய்ப்புங்கிறது தயாரான மனசுக்கு மட்டும்தான் சாதகமா அமையும். வெறும் தற்செயல் நிகழ்வுகள் மட்டுமே பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதில்ல. கூர்மையான கவனிப்பும் அறிவும் தான் சாதாரண விபத்துகளை கூட ஒரு பெரிய முன்னேற்றமா மாத்துது. இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற எத்தனையோ விஷயங்கள் ஒரு காலத்துல யாருமே புரிஞ்சுக்க முடியாத தவறுகளா இருந்திருக்கலாம். ஆனா நாம அவற்றை சரியா பார்க்க கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். நம்மள சுத்தி நாம இன்னும் கண்டுபிடிக்காத வேற என்னென்ன அழகான தவறுகள் காத்துக்கிட்டு இருக்கோ?